ஜூன் மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பொதுக்காலம். வாரம் 11. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூடி வாழ்க என்று முழங்கினர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை, 9 முதல் 18 வரை மற்றும் 20. அந்நாட்களில் அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலித்தாயையும் தனது பள்ளியறையில் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான். அந்நாட்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்க்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் 101 தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயோதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் 101 தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயோதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் 101 தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைதட்டி அரசர் நீடூடி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 101 தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறித்தனர். பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 132. பல்லவி.
ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார், அவர் தம் வாக்குறுதியினின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். இங்கே தாவீதின் மரபிலிருந்து வந்த வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி எனும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தம் உறைவிடமாக்க விரும்பினார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். இன்று வரை இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி கூறி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த அருமையான வேளையில் உம்முடைய சமூகத்தில் பணிந்து நின்று உமக்கு மனப்பூர்வமான நன்றிகளை செலுத்துகிறேன். இன்று வரை என் வாழ்வில் நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை தடுமாறிய போது என் கரம் பிடித்து என்னை வழிநடத்தினீர். நான் சோர்ந்து போன தருணங்களில் எனக்கு பலன் தந்து என் பாதைகளை சீராக்கினீர். என் தேவை அறிந்து சரியான நேரத்தில் எனக்கு உணவும் உறைவிடமும் வாழ்வாதாரமும் தந்து என்னை வழிநடத்திய உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆபத்தான காலங்களிலும் என்னை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத தீமையிலிருந்து என்னை மறைத்து உம்முடைய தெய்வீக பாதுகாப்பினால் என்னை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. என் குடும்பத்தாரையும் அன்பு உறவுகளையும் நீர் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி. என் ஆரோக்கியம், எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகள், நான் பெற்ற அனுபவங்கள் மற்றும் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிபூர்ண அன்பின் வெளிப்பாடே என்பதை உணர்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீர் என்னோடு கூடவே இருந்து நான் தனிமையில் இல்லை என்பதை எனக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இனி வரும் நாட்களிலும் நீர் எனக்கு கொடுத்த பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நினைவு கூர்ந்து உமக்கு உண்மையானவனாகவும் நல்ல வழியில் நடப்பவனாகவும் இருக்க எனக்கு அருள் புரியும். என் வாழ்நாள் முழுவதும்
உம்முடைய நன்மைகளையும் கிருபையையும் நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ எனக்கு பலன் தாரும். இன்று வரை நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் எம் இதயம் கனிந்த நன்றிகளை துதியோடு உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். திருச்சிலுவை நமது அடையாளம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். அருள் நிறைந்த அம்மணி அகில லோக நாயகி, அருள் நிறைந்த அம்மணி அகில லோக நாயகி, ஆண்டவனின் அன்பு தாயும் நீ, ஆண்டவனின் அன்பு தாயும் நீ, அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். அமல உற்பவம் நீ என்றோ, அடைக்கலமும் நீ என்றோ, அகிலமாளும் தேவதாயும் நீ, அகிலமாளும் தேவதாயும் நீ, அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். துன்பத்தில் துணை நீ என்றோ, துயரம் துடைக்கும் தாய் என்றோ, தூய்மை என்னும் லீலி மலரும் நீ, தூய்மை என்னும் லீலி மலரும் நீ, அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம்.